ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி வீரா சொல்லி கொடுத்த மாதிரிக்கே இவங்க விஜய்கிட்ட நடிச்சிருந்தாங்க. விஜயும் கண்மணியை முழுசாகவே நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவனை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அப்போ வள்ளி ஆரத்தை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வள்ளி மாறனையும் வீராவையும் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? வாங்க பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார். உங்கள் அப்பா தான் உன்னை அப்பமே கூப்பிட்டாருலாம். எதுக்காக ரெண்டு பேரும் இந்த வீட்டிலேருந்து நீங்கள் கஷ்டப்படணும்? உங்களுக்கான தலையெழுத்தா வாங்க ரெண்டு பேர் அப்படின்னு வள்ளி கூப்பிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் சொல்றாங்க, அத்தை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நான் ஒரு லட்சியத்தோட தான் வீட்டை விட்டே வந்தேன். அதனால என் லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் வரும். அப்படிங்கும்போது உன் லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை விட நான் பெருசா நான் வீடு கட்டி அந்த வீட்டில் நான் உன்னை நான் கூட்டிட்டு போவேன் பாரு அப்படின்னு சொல்லவும், போடா உனக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படிங்கவும், நான் எந்த அளவுக்கு நான் என் லட்சியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா வீரா நீ யார் சொல்லுமா அப்படிங்கும்போது உடனே வீராவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளி போறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளியை கூப்பிடவும் அப்போ வள்ளி சொல்லுனா அப்படிங்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்க, அதனால சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராகவனே பார்த்துட்டு அவங்க நம்ம வீட்டில் விருந்து சாப்பாடு சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் அவர் இன்றைக்கி தான் வாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கவும், அதனால என்னென்னா சமைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கிச்சனுக்கு வரவும் விஜயும் பிருந்தாவும் சண்டை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு விடிஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் வேலையாக போச்சு. எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார் விஜி, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அதனால சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கணும். அதனால நீ கொஞ்சம் நல்லாவே சமைச்சிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜய் சொல்றாங்க, அதனால என்ன சித்தி சமைச்சிட்டா போச்சு அப்படிங்கவும் இப்போ பிருந்தா சொல்றாங்க, ஏன் நான்லாம் நல்லா சமைக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லவும், என்ன பிருந்தா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி கேட்கும்போது, ஆமா வள்ளியம்மா இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன் அந்த கெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ சமைச்சு அவங்க சாப்பிட்றதுக்கா? அவ்வளோதான், அவங்க ஓட வராங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பேசிகிட்டு இருக்கிற? ஆனால் அதெல்லாம் நான் சூப்பராக நான் சமைப்பேன். ஏன் அன்றைக்கி நான் சமையல் பண்ணனதான் செய்தேன், நல்லா தானே இருந்துச்சு அப்படிங்கவும், ஆமாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணின சமையல் நல்லா தாம்மா இருந்துச்சு, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க வள்ளியம்மா இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு பிருந்தா சொல்லவும் உடனே விஜய் சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணுவேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே சண்டை போடாமல் ரெண்டு பேருமே சமையல் பண்ணுங்க, அதில் எந்த சாப்பாடு நல்லா இருக்குதோ அந்த சாப்பாடை நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் இதுக்கு நான் தயார் அப்படிங்கிறாங்க. உடனே பிருந்தா சொல்றாங்க, நான் மட்டும் என்ன குறைஞ்சவளா என்ன, நான் இந்த போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பிருந்தாவும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் பிருந்தாவை பார்க்குறாங்க, என்னது வாசனே கும்முன்னு தூக்குது, ஒருவேளை நம்மளை விட பிரமாதமாக சமையல் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அப்போ பிருந்தா பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் சொல்லவும் உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மாதிரிக்கு அவங்க சமையல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு சமையல் பண்ணி முடிச்சதுமே பிருந்தா சொல்கிறாங்க, அப்பாடி சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுது அப்படின்னு பிருந்தா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே விஜய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவ சமைச்ச சாப்பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் போலுக்கு, சரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாள். நான் கூட இவ நல்லா பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன், ஆனால் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சிருக்கிறா. இப்படியே போனாக்கி கண்டிப்பாக இவ தான் ஜெயிச்சிருவா, அது நடக்க விடக்கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதில் உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ வள்ளி பார்க்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது பிருந்தா வந்துருந்தாங்க. ஆமாம் வள்ளியம்மா நான் அப்பவே சமையல் பண்ணி முடிச்சிருது அப்படிங்கும்போது உடனே அவங்க விஜய் சொல்கிறாங்க, நானும் சமைச்சு முடிச்சாச்சுது அப்பமே அப்படின்னு சொல்லவும், சரி ரெண்டு ஒரு சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எது நல்லா இருக்குதோ அது வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க, என்ன வள்ளி சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் ரெடி ஆயிடுச்சு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பிருந்தாவை பார்த்துட்டு விஜய் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிருந்தா பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன இவன் சிரிக்கிறதே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க வள்ளி. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிருந்தாவோட சாப்பாடில் உப்பு எரிப்பு எல்லாமே கூடுதலாக இருந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க விஜயோட சமைச்ச சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அது எல்லாமே நல்லா இருக்குது. இது என்னது பிருந்தாவோட சாப்பாடு இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்குது, சுமாராக தான் இருக்குது, எல்லாம் உப்பு காரத்தெல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து கெஸ்ட்டு வந்துருந்தாங்க போலுக்கு. அவங்க ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருவள்ளி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க.
அப்போ பார்க்கும்போது பிருந்தா சமைச்ச சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வந்த கெஸ்ட்டு சொல்லவும் அதை பார்த்துட்டு பிருந்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, பிருந்தா சமைச்ச சாப்பாட்டில் தான் நம்ம உப்பு உரப்பு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சோம்ல, அப்புறமா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்க்கும்போது பிருந்தாவும் அவங்க வள்ளியும் வராங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய், நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பார் அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தா வந்து அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களா. அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து அதாவது கேமரா வச்சுட்டு போயிருக்கிறாங்க போலுக்கு தன்னுடைய மொபைலில். அப்போ அவங்க உப்பு உரப்பெல்லாம் அள்ளி போட்டதை அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதை வந்து அவங்க வள்ளிகிட்ட காட்டியிருக்கவும் வள்ளி வந்து இதை காட்டுறாங்க. எதுக்கு விஜய் நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணுன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ எப்படிப்பட்ட கேடியாக இருந்திருக்கிறா, நம்மளை கையும் கொள்ளாவும் மாட்டி விட்டுருக்காள் அப்படிங்கும் போது உடனே வந்து பிருந்தா வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்கிறாங்க. நீ வள்ளியை மாட்ட பேசுறதுக்காக கிச்சனை விட்டு போனேலாம், அப்போமே நான் சமையலாக செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய சமையலை எல்லாத்தையும் நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டு மிச்சம் இருந்தது தான் நான் கிச்சனில் வச்சுட்டு நான் போனேன். ஆனால் அது தெரியாமல் நீ என்னென்னா நான் வச்சிருந்த சாப்பாட்டில் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன். இப்போ எப்படி இருக்குது, அதனால தான் நான் ஒழிச்சு வச்ச சாப்பாடு தான் நான் அவங்களுக்கு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய், என்ன இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரிக்கு நீ குறுக்கு வழியில் நீ போயிருக்கக்கூடாது, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜய் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பிருந்தா பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் பிருந்தா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு வீரா, நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலாக நம்ம கொண்டுட்டு போகணும், கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா மாறனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து மாறன் வந்து கேட்குறாங்க, என்ன வீரா, நான் சொல்கிறதுக்கு நீ எதுவுமே ஆமாம் சொல்லாமல் என்னை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னடா நீ ஒரே நாளில் வந்து முன்னேறதுக்கு இது என்ன சினிமா படமா என்ன, ஒரே பாட்டில் முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் கேட்குறாங்க, ஏன் வீரா எம்மளை நம்பிக்கையிலே அப்படிங்கும்போது, இப்போ தான் நீ 2 நாளைக்கு பிஸ்னஸே பண்ண ஆரம்பிச்சிருக்குத, அதுக்குள்ளேயும் நீ வீடு கட்டுறதுக்கெலாம் போயிட்டியா அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாறனும் சிரிக்கிறாங்க. இதை வந்து விஜய் வந்து கேட்டுட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு போனாலும் நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க, உங்களை நான் வந்து சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.